என் பொண்ணு அன்னைக்கு, "அம்மா இன்னைக்கு உனக்கு சமையல்லேருந்து லீவ். நான் உனக்கு சமையல் பண்ணி தரேன்னு" சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அன்னைக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தா, நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ மட்டும் எலக்ட்ரிக் குக்கர்ல குக் பண்ணி குடுத்துட்டேன். அதுக்குள்ளேயே அவ வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு, 4 முட்டைய, கொஞ்சமா உப்பு, பெப்பர் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு நல்லா அடிச்சு வச்சுட்டா. அத வந்து ஒரு கடாயில வறுத்தும் தனியா எடுத்து வச்சுக்கிட்டா. அதே கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, கட் பண்ணி வச்சிருந்த குடமிளகா, ஆனியன், அப்புறமா கேரட், முட்டைக்கோஸ் எல்லாத்தையுமே நல்லா போட்டு, நல்லா ஹை ஃப்ளேம்ல சாட்டே பண்ணிக்கிட்டா. பாதி வெந்ததும், அந்த குக் பண்ணி வச்சிருந்த பாஸ்மதி அரிசி, அப்புறமா வறுத்து வச்சிருந்த முட்டை, கொஞ்சமா சோயா சாஸ், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா கெச்சப், அப்புறமா கொஞ்சமா வினிகர் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டா. ஃபைனலா ஒரு டேஸ்ட்டுக்காக நான் தான் கொஞ்சமா நெய் சேர்த்திருந்தேன். அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பிடுறதுக்கு. ஃபைனலா கொஞ்சமா பெப்பர் பவுடரும் சேர்த்து இறக்குனா ரொம்ப டேஸ்டியான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிட்டா. இத கெச்சப்போட வச்சு சாப்பிட்டோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.